Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற மிக அருமையான ஒரு வேத பகுதி யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு, வேதத்தில் பிரியமாயிருப்போர் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஆமென். கேட்கிற அன்பான தேவச்சனமே, இதே போன்ற ஒரு வேத பகுதி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 1 முதல் நாம் வாசிக்கும் போது விதமாய் நாம் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. 1ஆம் சங்கீதத்தை கடந்த நாளிலே தியானிக்கும் போது ஒரு பாடலை கொடுத்தார். ஒரு சரணத்தை மாத்திரம் நான் இங்கே பாட ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். துன்மார்க்கர் யோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரரிடம் உட்காராமல் இருந்து, ராப்பகல் வேதத்தில் பிரியமாயிருந்தார், நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரின் வேதம் குறைவில்லாதது, ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது. கர்த்தரின் வேதம் குறைவில்லாதது, ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது. அவரது சாட்சி சத்தியமானது, பேதையை ஞானியாய் மாற்றுகின்றது. பேதையை ஞானியாய் மாற்றுகின்றது. பேதையை ஞானியாய் மாற்றுகின்றது. துன்மார்க்கர் யோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரரிடம் உட்காராமல் இருந்து, ராப்பகல் வேதத்தில் தியானமாயிருந்தார், நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரின் வேதம் குறைவில்லாதது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. கர்த்தரின் சாட்சி சத்தியமாயிருக்கிறது. அவைகள் பேதைகளையும் கூட ஞானிகளாய் மாற்றுகிறதாயிருக்கிறது. கர்த்தரின் கற்பனை தூய்மையாயிருக்கிறது. அது இதயத்தில் நாளும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாயிருக்கிறது. அது கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அது பொன்னிலும் பசு பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் அது சுவை மிக்கதா இருக்கிறபடினாலே ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய, உன்னை
எல்லா இக்கட்டுக்கும் விலைக்கு காக்கக்கூடிய வேத வசனத்தின் மேலே நீ தியானமாய் இருப்பாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. நாம் அப்படி பயன் அளிக்கக்கூடிய வேதத்தின் மேல் பிரியமாயிருங்கள், தியானமாயிருங்கள். நிச்சயம் நீங்கள் என்றும் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவீர்கள், நீங்கள் புத்திமான்களாய் வாழ்வீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை குறித்து நீர் எங்களுக்கு காண்பித்த உம்முடைய வார்த்தை வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் நிமித்தமாக நீர் கொடுத்திருக்கிற புதிய பாடலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே அது பிரயோஜனம் அளிக்கக்கூடிய பாடலாகவும் அது அமைந்து காணப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்கிற ஜனங்கள், இந்த வார்த்தையை கேட்கிறதான ஜனங்களுக்கு நிச்சயம் அது பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும். அதன் நிமித்தமாக உடைய பிள்ளைகள் கேட்கிற உடைய பிள்ளைகள் வேதத்தின் மேலே பிரியமாயிருக்கும். அதன் நிமித்தமாக ஆண்டவரே தங்களுடைய வழிகளை அவர்கள் வாய்க்க பண்ணவும் புத்திமான்களாய் நடந்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் உயிர் மீட்சியை ஏற்படுத்துவீராக. சமாதானக்காரனாய் இருக்கிற கர்த்தர் பூர்ண சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நித்தமும் அவர்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.